வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதை நீ பிடித்து சகல எதை? அமலேக்கியனை. எல்லாரும் சொல்லுங்க, அமலேக்கியனை. இந்த அமலேக்கியனால தாவீது பெரிய ஒரு இழப்பை, பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்ததை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் சிக்லாகின் மேல் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். இந்த அமலேக்கியன், இந்த அமலேக்கியன் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 17வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். இந்த அமலேக்கு யார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமானவன். தேவனுக்கு விரோதமானவன் யாருக்கும் விரோதி? அதான் தலைமுறையாய் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரை யார் விரோதிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய சந்ததியும் விரோதிப்பார்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இது தெரிஞ்சுக்கோ. ஏன் இன்னைக்கு உலகத்தார் ஒதுக்குறாங்க, ஏன் பகைக்கிறாங்க, ஏன் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அது உங்களை பகைத்ததுக்கு முன்னே என்னை பகைத்தது என்பதை அறியுங்கள். இந்த அமலேக்கியனை ஒரு தேவ பிள்ளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவேதான் தாவீதினுடைய போக்கஸ் தன்னை சுற்றி இருக்கிற 600 பேரையும் கையில் இருக்கிற கல்லை எல்லாம் பார்த்தது. எனக்கு யுத்தம் என்னோடு இருக்கிறவர்களோடு அல்ல, அமலேக்கியனோடு. இந்த அமலேக்கியனுடைய ஆவியை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அது சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினது. அது நமக்கு நன்றாய் தெரியும். அவன் தான் லூசிபர். அப்ப ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனை பண்றவன், பரலோகத்தில் தேவ சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினவன். அவன் இப்பொழுது யார்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அவருடைய தலைமுறை கிட்ட. இனி அங்கிருந்து தள்ளப்பட்டான், சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் இப்பொழுது பூமியில அவன் யார் மேல கண்ணை வைத்து யாரோடு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால், அவரை சேவிக்கிற சந்ததி, அவருடைய தலைமுறை. ஹல்லேலூயா. ஆனால் நம் தேவனை குறித்து சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலைமுறையாய் அடைக்கலமானவர். அமலேக்கியனை ஒரு தேவ பிள்ளை மேற்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை, சர்ப்பத்தின் தலையை, சாத்தானின் தலையை காலின் கீழே நசுக்கி போட்டார். ரோமருக்கு எழுதும் போது கடைசி அதிகாரத்திலே பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. அப்ப அவர் ஜெயித்தது போல அவருடையவர்களும் ஜெயிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் நமக்கு எதிர்கொண்டு வருவான். நாம் தளர்ந்து போகக்கூடாது. நெருக்கம் வந்தது, அதுவும் தாவீது நெருக்கப்பட்டான் என்று எழுதவில்லை, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும்
ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா நான் ஜெயிக்கணும். அதனால தான் தாவீது ஆண்டவரை இந்த 600 பேரை இப்படியே வச்சுக்கவான்னு கேட்கல. ஆண்டவர், நான் அதை பின்தொடர்வேனா, நான் அதை பிடித்துக் கொள்வேனா? ஏன் பலப்படணும்? 1 சாமுவேல் 14:48 சவுல் ராஜாவான ஆரம்ப நிலையிலே நடந்த காரியத்திலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பலத்து, எல்லாரும் சொல்லுங்க, அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து. அப்ப அமலேக்கியனை முறிய அடிக்கணும்னா தேவ பிள்ளை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. அது சொல்றதுக்கு கூட நமக்கு பலன் இல்லை என்பது வருந்தத்தக்க ஒரு காரியம். பலப்படணும். ஏன்னா சத்தமா சொன்ன இருக்கிற பலனும் போயிட்டுன்னா. ஹல்லேலூயா. ஆமென். அவன் பலத்து, அவன் பலத்து. அப்ப இந்த ஆண்டுல சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் எப்படி திருப்பிக் கொள்வாய்? நாம் பலப்படணும். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலப்படாம அமலேக்கியனை முறிய அடிக்க முடியாது. உங்களுக்காக 100 பேர் ஜெபம் பண்ணலாம், எல்லா பாஸ்டர்ஸுக்கும் நீங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஆனா நாம பலப்படாம, தளர பண்ண சத்துரு யார வேணாலும் கொண்டு வருவான், எதை வேணாலும் கொண்டு வருவான். நாம் பலப்படணும். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து. இந்த செய்தி இன்னைக்கு முடியாது. இந்த செய்தியினுடைய ஒரு பார்ட்டை இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணி, கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் கேட்க போறோம். இந்த அமலேக்கியனை குறித்து தெரிஞ்சுக்கணும். அமலேக்கியர்கள் எப்பொழுது வருவார்கள், யாரை மேற்கொள்வார்கள், அமலேக்கியரை மேற்கொள்ள என்ன செய்யணும், அல்லது யார் அமலேக்கியரை மேற்கொள்வார்கள், இதுதான் செய்தி. ஆமென். இதுதான் செய்தி. இதை தான் நம்ம தியானிக்க போறோம். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு அதிகமாய் பேசிக்கொண்டே இருந்தார். அவன் பலத்து. அப்ப நான் பலப்படணும். அப்போ ஏன் பிரச்சனை என்பது திடீர் பிரச்சனை அல்ல. சிங்காசனத்திலிருந்து தொடங்கினது. அவர் பிரச்சனை, அவரை பார்க்க முடியல, அவர்கிட்ட நிக்க முடியல. இப்ப அவர் பிள்ளைங்கிட்ட வரான். ஆமென். நான் என் பாட்டுக்கு ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அநேகருடைய எந்த வம்பு தும்புக்கும், அப்படிதானே, வம்பு தும்பு தானே, எதுக்கும் போகாம என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா, இங்க பிரச்சனைன்னு வீடு மாறி அங்க போயிருந்தா, நான் என் பாட்டுக்கு. உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒன்ன மாத்தணும். எதை மாத்தணும்? கட்டளையா? நீ பிள்ளை இல்லைங்கிறது மாத்து, பிள்ளைங்கிறத மாத்து. அதை மாற்ற முடியுமா? பிள்ளை இல்லைன்னு ஆயிட்டோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் மாத்துவீங்க? என்ன ஒரு அமைதி. வேண்டாம், அது மாற்ற மாட்டோம். அது மாற்ற முடியாது, அது மாற்ற முடியாது. ஆமென். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவு என்பது ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அந்த பொறுப்பை மாற்ற முடியும், பொறுப்பை மாற்ற முடியும். வலியோரை அகற்றி நீர் தாழ்ந்தோரை, பொறுப்பை சவுல மாத்தி தாவீதை வைக்க முடியும், ஸ்தானத்தை மாற்ற முடியும். ஆனா பிள்ளையை மாற்ற முடியாது. ஆமென்.
என்ன தேவன் சபையில் ஒரு பொறுப்புல இருப்பதற்கல்ல அழைத்து கொண்டு வந்தது, என்றென்றும் அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு. நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும். ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, ஆமென் ஆமென். கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த அமலேக்கியன் எப்பொழுது வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார். ரெவிதீம் என்றால் ரெஸ்டிங் பிளேஸ். ரெஸ்டிங் பிளேஸ்னா ஓய்வெடுக்கிற, இளைப்பாறுகிற இடம். இந்த அமலேக்கியன் எப்போ வருவான் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை நிம்மதியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவன் தூங்குறானா. ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமானவளை தூங்க விடு, எழுப்பிராதீங்க. இங்க இல்ல. ஆமென். சிலர் ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, இனி யார என்ன. ஆமென். ஆனா இந்த அமலேக்கியனுக்கு என்ன, இஸ்ரவேலர் ஓய்வெடுக்கிறாங்களா? விடக்கூடாது. ஆமென். நிம்மதியை தொலைச்சி வந்திருக்கிறீங்களா? ரெவிதீம் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து ரெவிதீமில் பாளையம் இறங்குறாங்க. சரி, கொஞ்சம் இங்க ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் நிம்மதியா இருப்போம், அதுக்கப்புறம் பயணத்தை தொடரலாம். உடனே வந்துட்டான் அமலேக்கியன். தேவ பிள்ளைங்க நிம்மதியா இருக்கிறது, நிம்மதியை குலைச்சிட்டான் வந்து. ஆமென். இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம் நிம்மதியா இருக்கிறது அமலேக்கியனுக்கு பிடிக்காது. எகிப்திலிருந்து வெளியே வந்த கூட்டம், நீ எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் அமலேக்கியம் உன்னை தொடவே மாட்டான். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் இருக்க அமலேக்கியன் பிரச்சனையே வரல. அவன் சைட்ல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வந்து, இரத்தத்தால் வெளியே வந்து, ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மேகத்தின் கீழே நடத்தப்பட்ட ஜனங்கள் ரெவிதீமுக்கு வந்த போது அங்கே அமலேக்கியம் வந்துட்டான். இவன் எப்படி நிம்மதியா இருக்கலாம்? இவன் எப்படி நிம்மதியா இருக்கலாம்? உபாகமம் 25, 17, 18 வசனங்களிலே கர்த்தர் மோசேயை கொண்டு அதை நினைவுபடுத்துகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. எங்கிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே? எகிப்திலிருந்து. பாவத்தை விட்டு வருகிறவன் பாதாளத்துக்கு விலக்கப்பட்டு வருகிறான். அவன் வாழ்க்கையை தான் சத்துருவானவன் கண் வைக்கிறான். எனவேதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பாவத்தில் இருக்கிறவனுக்கு எகிப்தின் பிரச்சனை என்றால், பாவத்தை விட்டு வெளியே வருகிறவனுக்கு அமலேக்கின் பிரச்சனை இருக்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளை நாளுக்கு நாள் எந்த நிலை அடைய வேண்டும் என்றால், பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்தால் மட்டுமே சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து நிற்க முடியும். இங்கே அவன் வந்து என்ன செய்தானாம்? 18வது வசனம், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தர். அப்போ இந்த பெலிஸ்தியன் யாரை மேற்கொள்ளுகிறான் தெரியுமா? பலவீனரை.
அப்போ நமக்கு கேட்கலாம், அந்த கூட்டத்தில் மோசையும் பலவீனம் தானே, எல்லாரும் பலவீனர்கள் தானே. இப்படி இருக்க ஏன் கொஞ்சம் பேரை தான் வெட்டினான்? இவங்கெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆனாங்க? இவங்கெல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இனி நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லி அதை புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த ரெவி தீமுக்கு வரும்போது இவங்க இளைப்பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியத்தை இவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனை பரீட்சை பார்த்தார்கள். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் அங்க குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. முதல் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்த போது அவர்கள் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுறீங்க? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ரெவி தீமில் வந்ததும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகல. ரெவி தீமில் வந்ததும் அமலேக்கன் வரல. அமலேக்கன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவனே ஆண்டவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பரீட்சை பார்த்துட்டு இருக்கிறான். தேவனை பரீட்சை பார்க்கிறவர்கள் பலவீனர்கள். தேவனோடு வாதாடுகிறவர்கள், என்னை ஏன் இங்க கொண்டு வந்த, எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க? தேவனோடு வாதாடுகிறவர்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். தேவனை பரீட்சை பார்க்கிறவர்கள் பலவீனர்கள். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதனை காலத்தில் பிசாசானவன் தேவாலயத்தின் மேலே நிறுத்தி வைத்து விழத்தள்ள பார்த்தான். நீர் தாழ குதியும். விழத்தள்ள பார்க்கும் போது கர்த்தர் திரும்பி சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் பரீட்சை பார்க்காததுனால அவர் விழல்ல. பரீட்சை பார்த்தவங்க ரெவி தீமிலே விழுந்துட்டாங்க, அமலேக்கியன் கையில விழுந்துட்டாங்க. அவன் எதிர்கொண்டு வந்து, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் உன்னில் உள்ள பலவீனரை வெட்டினான். பலமுள்ளவனை அவனுக்கு தொட முடியாது. பலவீனரை அவன் வெட்டுகிறான். ஏன் இந்த ரெவி தீமில வந்து அடிக்கிறான் அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ரெவி தீமிலிருந்து அடுத்து எங்க போக போறாங்க அப்படின்னா, சீனாய்க்கு போக போறாங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, சத்துரு தொல்லை கொடுக்க மாட்டான். ஆனா சீனாய்க்கு போறது அவனுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, சீனாயில தான் பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, 19வது அதிகாரம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ரெவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். அந்த மலையின் பெயர் தான் சீனாய் மலை. இன்னும் கொஞ்ச நாளிலே அல்லது கொஞ்ச நேரத்திலே கர்த்தர் இறங்கி இஸ்ரவேலர்கள் நடப்பதற்கான பிரமாணத்தை கொடுக்கிற இடம். பிரமாணத்தை நோக்கி, வேதத்தை நோக்கி மீட்கப்பட்ட கூட்டம் நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அமலேக்கியன் வந்து பலவீனரை வெட்டுகிறான். பலவீனரை வெட்டுகிறான். அப்ப மீட்கப்பட்ட கூட்டத்தை எதற்குள்ளே விட்டுவிடக் கூடாது என்பதிலே அமலேக்கியன் கவனமா இருக்கிறான். என்றால் பிரமாணத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. நல்ல கவனமா கேளு சபையே. நம்ம பார்க்க ஆரோக்கியமா இருப்போம், ஆனால் இன்னும் சீனாயின் அனுபவத்துக்குள் வர முடியாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம்னா நாம் பலவீனராயிருக்கிறோம். என்னால் வேதத்துக்கு திரும்ப முடியவில்லை என்றால் நான் பலவீனனாயிருக்கிறேன், அமலேக்கின் பிடியில் இருக்கிறேன். அமலேக்கின் அடிச்சிட்டு, ஆமென், ஹல்லேலூயா. மோசே யோசுவாவை கொண்டு யுத்தம் பண்ணுகிற காரியம் நமக்கு தெரியும். அங்க அமலேக்கியனை மேற்கொண்டு விட்டுதான் இவர்கள் ரெவி தீமிலிருந்து எங்க வராங்க?
அமலேக்கியனை மேற்கொள்ளாம இந்த பிரமாணத்துக்கு உள்ள வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமலேக்கியனை, எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை, எனக்கு பைபிள் படி வாழணும்னு ஆசை. அவன் எங்க முடியுது? அவன் பலத்து சவுண்டிங் மாறிட்டு நினைக்கிறேன். ஆமென். ஜீசஸ் அவன் பலத்து. ஓகே, அமலேக்கியனை முறியடித்து, நல்ல கவனமா கேளுங்க. சும்மா எனக்கு இது எல்லாத்தையும் திருப்பி கொள்வான் வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்களே உங்களை ஏமாற்றக்கூடாது. ஆமென். என்னுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறது இப்படிதான். ஆண்டவரே, ஆமென், இந்த ஆண்டு ஒவ்வொருத்தர் இந்த கர்த்தருடைய வருகை தாமதித்து கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த ஆண்டு இறுதியில் ஒவ்வொருத்தரை கேட்கும் போது நீங்க என்ன திருப்பி கொண்டீங்கன்னு கேட்டா சொல்லணும், என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது நான் திருப்பி கொண்டேன், இழக்கப்பட்டது நான் திருப்பி கொண்டேன். விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெவிதீமிலிருந்து உங்களால சீனாய்க்கு வர முடியலன்னா சம்திங் ராங். நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகமும் பெற்றாச்சு. இந்த சீனாய்க்குள்ள இன்னும் வர முடியல, இந்த பிரமாணத்துக்குள்ள இன்னும் வர முடியல. ஏன்? அமலேக்கின் கை ஓங்கி இருக்கிறது. அமலேக்கியனை மேற்கொள்ளாம அடுத்த கட்டத்துக்கு கால் வைக்க முடியாது. அமலேக்கியனை மேற்கொள்ளணும்னா அமலேக்கியன் யாரை தான் அடிப்பான்? அப்ப அமலேக்கியன் யாரை தொடமாட்டான்? பலமுள்ளவனை தொடமாட்டான். பலமுள்ளவனை தொட, அவனுக்கு தெரியும் இவனை கை வச்சா பிரச்சனை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருக்கிறது. சிலர் துணிந்து பிசாசுகளை விரட்ட போகும்போது பிசாசுகள் சொல்லிச்சு, இங்க பாரு பவுல எங்களுக்கு தெரியும், நீ யார் ஓடுன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மலையிலிருந்து தேவனோடு உறவாடி பலப்பட்டு கொண்டிருக்கும் போது சீஷர்கள் ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த ஆவியை துரத்தும் போது அவங்களால கூடாம போயிட்டு, பலமுள்ளவர் வந்தார், ஒரே வார்த்தை ஓடிட்டு. அவன் பலவீனரை அட்டாக் பண்ணுவான். அப்போ ஒரு காரியம் தெரியும், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தால் மீட்கப்பட்ட கோத்திரங்களில் பலவீனமானவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. பலவீனமானவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை என்று சொல்லிவிட்டு இங்கே பலவீனரை வெட்ட காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு வாதாடினார்கள். எங்களை சாகிறதுக்கு எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க? அந்த வார்த்தையை ஒரே லைன்ல சொல்லணும்னா, என்ன ஏன் ரட்சித்தீங்க ஆண்டவரே? ஒரு குழந்தை தன்னை பெற்ற தாயை நோக்கி என்னை ஏன் பெற்றா என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அது சாபம். இத ரொம்ப ரசிக்கிறவன் யாரு? அமலேக்கியன். உள்ள என்றாகல, ஆனால் இந்த சாபம் இவர்கள் தலைமேல் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல கண்மலை மேல அடி விழுந்துச்சு. என் பாவத்தினால் அவருக்கு காயத்தை கொடுத்தேன், அவருடைய காயத்தின் தழும்புகளால் அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த தழும்பு எப்படி வந்துச்சு? காயம். அந்த காயம் எப்படி வந்துச்சு? என் பாவம். நான் கண்மலை அடிக்க, கண்மலை என்னை அடிக்க, அப்படி அல்ல. நான் கண்மலை அடிக்க, கண்மலை என்னை அணைக்க. இதுதான் இயேசுவின் அன்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரமாணத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஏன் பிரமாணத்துக்குள்ள போயிடக்கூடாது? பிரமாணத்துக்குள்ள போனா இவனுக்கு வாக்கு தத்துவம் கிடைச்சிரும். பிரமாணத்துக்குள்ள போயிட்டா இவன் கானான பார்த்துருவான். பிரமாணத்துக்குள்ள போயிட்டா கர்த்தருடைய ஜனமா இவன் மாறிடுவான்.
லேவியராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்பீர்களே, ஆனால் அங்கே கர்த்தர் மோசேயை கொண்டு இப்படி எழுதி வைக்கிறார். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளை நல்லா கவனிச்சீங்களா? நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும். பொதுவாகவே கக்கி போடுறதுன்னா வாந்தி பண்ணி போடுறது. வாந்தி எப்போ வரும்? பூந்தி சாப்பிட்ட போறோமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? வாந்தி அப்படின்னா எங்களுக்கு சாந்தியே தான் தெரியும். வாந்தி எப்போ வரும்? எது நமக்கு செட் ஆகலையோ அது உள்ள கடந்து அப்படி கொஞ்சம் அப்படி. கேரளுக்கு போன சகோதரர்கள் நைட்டு வாந்தி எடுத்ததா கேள்விப்பட்டேன். முந்தி கேரள போகும்போது ஒரு தம்பி போய் வாந்தி எடுத்துட்டு வரோம். எதுக்கு வாந்தி எடுத்துட்டு வர? அடுத்த வீட்லயும் சாப்பாடு இருக்குன்னாங்க. கொஞ்சம் கேப் வேணும்ல, நமக்கு செட் ஆகலைன்னா நம்ம கக்கிடுவோம். வாக்குத்தத்தம் நமக்கு தான், ஆனா வாக்குத்தத்தத்துக்கு நாம செட் ஆகலைன்னா வாக்குத்தத்தம் நம்மளை கக்கி போட்டுரும். என்ன வார்த்தைங்க! நிறைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கும் தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிரமாணத்துக்குள்ள போனோம். இந்த பிரமாணத்துக்குள்ள போக பிடிக்காது யாருக்கும். ஆனா எல்லாருக்கும் என்ன வேணும்? பால், தேனு. ஆமென். நம்ம ஓடி போய் பால் குடிக்க போவோம், அது அப்படியே திரும்பி உள்ள என்ட்ரானதும் கக்கி எல்லாம் சொல்லுவோம். எப்படிங்க? ஜஸ்ட் மிஸ், அரை மார்க்ல போயிட்டு பக்கத்துல போய் எல்லாம் ஓகேனானதும் அப்படியே கக்கி போட்டுட்டு, என்ன சிஸ்டர் போன ஸ்பீட்ல திரும்பி வந்துட்டீங்க? ஏன் ஆண்டவர் என்ன நேரா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே கானானுக்குள்ள விடாம சீனாய் வனாந்தரத்துல கொண்டு வர்றீங்க, அந்த மலைக்கு பக்கத்துல வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் வான் பண்ற, நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். 23வது வசனம், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். அவங்கள நான் இருக்க விடல, அவங்கள நான் விலக்கிட்டேன். நான் உங்களுக்கு, அடுத்த வசனம், நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை நல்ல கவனிச்சீங்களா? சுதந்தரிக்கிறவர்களுக்கு காது கேட்க மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து, எல்லாரும் சொல்லுங்க, பிரித்து எடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வேதத்துக்கு உட்படாத எந்த வழிபாட்டு முறையும் தேவ பிள்ளை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இயேசுவின் பெயரை சொல்லி நடந்தால் கூட. ஏன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அல்ல முக்கியமா எதுல பார்க்கலாம்னா இந்த கல்லறை வரும் தெரியுமா? கல்லறை. இங்கேயும் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டு ஏன் உள்ள இருக்கிற ஆளுக்கு இருட்டா இருக்கும்னா, இதுக்கு ஏன் நம்ம இங்க வந்தோம்? வாழ்ந்திருக்கும் போது ஒரு ரோஸ் கொண்டு கொடுக்க மாட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் பெரிய மாலை.
ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். இடிக்குதா? நான் உங்களை சொல்லல, அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சுதந்தரிக்க என்னை கர்த்தர் கொண்டு போகிற இடத்துல அநேகர் அந்த வாய்ப்பையும் தகுதியையும் இழந்து தள்ளப்பட்டார்கள். வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்த ஆராதனையை பார்க்க விரும்புகிற கூட்டம் தான் ஜாஸ்தி. ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? இந்த பிரமாணத்துக்கு உட்படாம வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க. 22வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்கு, நீங்கள் போய் பார்ப்பதற்காக அல்ல, குடியிருப்பதற்காக. என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் உனக்கு கொடுக்கிறத நீ நெடுநாளா அனுபவிக்கணும். அதுதான். ஈசாக்க பார்த்துட்டு ஆளு அவுட் அப்படி கிடையாது. சாராளின் கற்பமும் செத்தது, ஆபிரகாமின் சரீரம் செத்தது. காத்திருக்க வைத்து கொடுத்த ஈசாக்கை அவர்கள் இன்னும் 75 ஆண்டுகள் பார்க்கிறார்கள். குடியிருப்பதற்காக நான் பார்த்துட்டேன். அப்புறம் போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாம் நடந்தது போல இருந்துச்சு. பிரமாணத்துக்கு உட்படணும். சபையே கேளுங்கள். 26வது வசனத்தில் ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும். நம் தேவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்ம பல தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் யாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் யாரு? நல் அன்பானவர். சொல்லுங்க, என்ன லைனுக்கு போறோமோ அந்த லைன்ல டிராவல் பண்ணுங்க. இன்ஜின் எப்படி போகுது அப்படி டிராவல் பண்ண வண்டி சரியான நேரத்துக்கு போகும். இல்லைன்னா வண்டி டிலே ஆயிட்டே இருக்கும். 8:30 9 ஆகும். ஆமா, இன்ஜி கூட போயிடுச்சுன்னா கரெக்டா இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் யாரு? அன்பானவர். தேவன் நன்மை செய்கிறார். தேவன் யாரு? நல்லவர். தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறார். தேவன் யாரு? வல்லவர். இதோடு நிறுத்திவிடக் கூடாது. இன்னொரு முக்கியமான நாமம் உண்டு. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். அவர் அன்பானவர் என்று அநேகர் கொண்டாடுகிறார்கள். நல்லவர் என்றும் அநேகர் கொண்டாடுகிறார்கள். வல்லவர் என்றும் கொண்டாடுகிறார்கள். மன்னிக்கிறவர் என்று கொண்டாடுகிறார்கள். மீட்பர் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே அவர் பரிசுத்தர் என உயர்த்துகிற சத்தங்கள் குறைந்து விட்டது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அடுத்த வார்த்தை, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தேவன் பிரித்தெடுத்தது கானானுக்குள்ள கொண்டு போகிறதற்கு மட்டும் இல்ல, தேவன் பிரித்தெடுத்தது அவருடையவர்கள். அப்ப இதை சேர்த்து ஒரே லைன்ல சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் யார் தேவனுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களே தேவன் வைத்த சுதந்திரத்தை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். மற்றவர்களை வாக்குத்தத்தம் கக்கி போட்டுவிடும். எனவேதான் கர்த்தர் ரெவி தீமிலிருந்து சீனாய்க்கு கொண்டு போகிறார். சீனாய்க்கு போன இவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்படும். பிரமாணம் கொடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் விடக்கூடாது. இதுல யார் வீக்கா இருக்கிறா? அடி. எதிர்கொண்டு வந்த அமலேக்கியன் பலவீனரை வெட்டி போட்டான். சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க பிரமாணம் தேவையில்லை. சிவந்த சமுத்திரத்தை பிரிக்க தேவன் ஒரு காற்றை அனுப்பினால் போதும். ஆனால் தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க இந்த பிரமாணம் அவசியம். ஆமென்.
வேதம் ஆரம்பம் முதல் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டதை பார்க்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மோசே மூலமாய் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, மோசேயின் காலத்தில் இந்த மட்டும்தான் கொடுக்கப்பட்டது என்று. இல்லை, கர்த்தர் ஈசாக்கோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தர் ஈசாக்கோடு இப்படி பேசுகிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கொண்டபடியினால். மோசையின் மூலமா எழுதி கொடுக்கப்பட்டது, ஆனால் ஏற்கனவே ஆபிரகாமுக்கும் அது கொடுக்கப்பட்டது, நோவாவுக்கும் அது கொடுக்கப்பட்டது. எனவேதான் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார். இதான் பிரமாணம் என்பது என்ன? அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைகளை நான் அறிய வேண்டும் என்பதற்காக மோசையின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் என்றால், புதிய ஏற்பாட்டு கிருபையின் பிரமாணம். பிரமாணம் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் எழுதி யாராவது போட்டிருக்கீங்களா? பிள்ளைனா கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதி போட்டிருக்கிறோமா? இல்லை. ஆனா பிள்ளைன்னா என்ன இதாக ஆகணும்? கீழ்ப்படியணும். நான் ஏன் உங்கள்கிட்ட கீழ்ப்படியணும்? எங்க இருக்கு அப்படின்னு பிள்ளை கேட்டா அடுத்து என்ன செய்வோம்? நமக்கு கை விறுவிறுன்னு வர்றது வரை பேசுவோம். கை விறுவிறுன்னு வந்து ஓங்கும் போது அப்படி தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சது மாதிரி சவுண்டுக்காக சில வீட்டில். அது எங்க பிரமாணம் இருக்கு? அது எங்க எழுதி? பிள்ளைன்னா கீழ்ப்படியும். பிரமாணம் இல்லாத உறவே கிடையாது. புருஷன் மனைவினா பிரமாணம் இருக்கு. அது யாரை எழுதி கையில கொடுக்கல. அது நான் அந்த ஆள் கூட பைக்ல போட்டுமா கேட்பாங்களா? அது கேட்ட விட மாட்டாங்க. அதனால கேட்காம அப்படியா கேட்க மாட்டாங்க. உறவுன்னு வந்தாலே பிரமாணம் உண்டு. ஆமே, உன்னை பிள்ளையா பார்த்து தானே தூக்கிட்டு வந்தார். உறவுன்னு வந்தா பிரமாணம் உண்டு. இந்த வேதத்துக்கு நான் என்னை உட்படுத்தாமல் கானான் எனக்கு வெறும் கனவாய் மட்டும்தான் இருக்கும். சபையே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வேதத்துக்கு நாம் நம்மை உட்படுத்தவில்லை என்றால் கானான் வெறும் கனவே. ஆமென். சீனாயின் அனுபவத்தை பகைச்சிடாதீங்க. இது உங்களுக்கு தெரியாது, அமலேக்கனுக்கு தெரியும். அதனாலதான் ரெவிதீமை தாண்டக்கூடாது, ரெவிதீமை தாண்டக்கூடாது. ஆமென். அதை நான் ரட்சிக்கப்பட்டேன், அதை நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன். தசமபாகலாம் ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் கொடுப்பேன். திருவிருந்த அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவேன். என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன கிடையாது? இடரல் கிடையாது. நிறைய காரியம் கிட்ட வந்ததும் கக்கி போட்டுட்டு எப்படிங்க இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெவி தீமையில் இருக்கிற போது சீனாய்க்குள்ள போயிடக்கூடாது. அமலேக்கே வரான். அடுத்து எங்க வருகிறான் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நெருங்கும் வேளையிலே அமலேக்கியன் வருகிறான். வாக்குத்தத்தத்தை நெருங்கும் வேளையிலே என்னாகமம் 13வது அதிகாரத்திலே அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி கானானை வேவு பார்க்க அனுப்புவார். நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, அது நல்லது, கரெக்டு தானா, பாலந்தேனம் ஓடுற தேசம் தானா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லா இடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அந்த மேட்டர் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாங்க. தேசத்தின் கனிகளையும் காண்பித்தாச்சு. இப்ப எல்லாரும் ஆணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மோசேயை நோக்கி,
நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது உண்மைதான். ஆண்டவர் சும்மா நம்மள சொல்லி கூட்டிட்டு வரல, ஏமாத்தி கூட்டிட்டு வரல. அவர் என்ன சொன்னாரோ அதுதான். 28வது வசனம். ஆனாலும் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பலவான்கள். 29ல அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எது பக்கத்தில் அமலேக்கியன் வந்திருக்கிறான் இப்போ? வாக்குத்தத்த பக்கத்துல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மரத்துல கனி காய்க்காதா, கனி காய்க்காதா, கனி காய்க்காதான்னு ஏங்கி ஏங்கி கனி காய்த்து கனி பறிக்கலான்னு போனா சுத்தி தேன்கூடு. ஆமென். இப்ப எதை கண்ணு பார்த்துட்டு இருக்கு? ஹல்லேலூயா. உங்களுக்கான நன்மை இருக்கு தெரியுமா? அது பக்கத்தில் அமலேக்கியன் இருக்கிறான். அதான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. உலகம் கொடுக்கிற 1,00,000 அவன் தடுக்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 100 தடுப்பான். இந்த இடத்துல மேற்கொண்ட கூட்டம் உண்டு. இந்த இடத்துல அடி வாங்கினவங்களும் உண்டு. இந்த இடத்துல அமலேக்கியன் யாரை அடிச்சான் தெரியுமா? நீங்க இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இதுல அநேகர் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 14வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே சொல்லுகிறார்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏன்னா இவர்கள் அமலேக்கியனை எப்படி பார்த்தாங்க? பலவானா பார்த்தாங்க. அவன் இருக்கிறது வரைக்கும் எனக்கு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மேனேஜர் இருக்கிறது வரைக்கும் எனக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்காது. இந்த சூழ்நிலை இருக்கிறது வரைக்கும். ஆனால் இது நடுவில் காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், நாம் அதை எளிதில் பிடித்துக் கொள்ளலாம். 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பின்வாங்குகிறவன் சொல்லுகிறான், இது கூடாத காரியம், இது நடக்காது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த காலேப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14:24 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறான். நல்லா கேளுங்க, அமலேக்கியனுடைய பிரச்சனை பின்வாங்குகிறவனுக்கு பெரிய பிரச்சனை, பின்பற்றுகிறவனுக்கு அது எளிதான காரியம். பின்பற்றுகிறவன் அமலேக்கியனை ப்ளீஸ் பண்ண பார்க்க மாட்டான். பின்பற்றுகிறவனுக்கு ஒரு காரியம் நிச்சயம். என்ன நிச்சயம்? 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், அது அமலேக்கியன் ஆனாலும் சரி, அமலேக்கியனுடைய அப்பாவானாலும் சரி, அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ இந்த ஆள் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆளை சால்வ் பண்ண போறோம் தெரியுமா? காலேப் யாரை சால்வ் பண்றாரு தெரியுமா? கர்த்தரை. ஆமென். என்னங்க காலைல பிரேயருக்கு காணோம், அது இந்த ஆளை இப்போ போனாதான் பார்க்க முடியும். எந்த ஆளை பார்த்தீங்களா? ஏதாவது கிடைச்சதா? எங்க? ஆமென். நம்ம போயிடுவோம். ஓகே, நீ அப்போ எகிப்துக்கு போகணும்னா நீ எதெல்லாம் இப்போ கடந்து போகணும்? கர்த்தர் எதெல்லாம் உன்னை தாண்ட பண்ணினாரோ அதெல்லாம் கடந்து போகணும். எந்தெந்த இடத்துலலாம் உனக்காக அவர் அடிபட்டாரோ அதெல்லாம் நீ கடந்து போகணும். நீ எகிப்தை விட்டு எப்படி வெளியே வந்த? அவர் அடிக்கப்பட்டார், வெளியே வந்த. அப்போ நீ எதை இப்போ தாண்டி திருப்பி எகிப்துக்கு போகணும்? அந்த ரத்தத்தை தாண்டி. ஆமென். கர்த்தர் எனக்கு தரும்படியே கர்த்தர் நன்மை வச்சிருப்பாருன்னா அமலேக்கியனால யார் இருந்தாலும் எனக்கு தான் தருவார். பின்பற்றுகிறவனுக்கு இந்த பார்வை இருக்கும், பின்வாங்குகிறவனுக்கு பார்வை அமலேக்கியன் மேல இருக்கும்.
பின்பற்றுகிறவருடைய பார்வை கர்த்தர் மேல இருக்கும். இந்த அமலேக்கன் இங்க வந்து ஒண்ணுமே செய்யல, அவன் நிக்கிறான், அவன் தன்னை காட்டுகிறான், பலவானாய் காட்டுகிறான். கோலியாத்து இருந்தால 40 நாள் வந்தால ஒருத்தனையாவது அடிச்சானா கோலியாத்து? மாறாக கோலியாத்து என்ன செய்வான்? வந்து வந்து இப்படி நிற்பான். சிலர் அப்படிதான் அப்படியே இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே வந்து நிற்பான். காலையில் வந்து நிற்பான், தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லிட்டு திரும்பிப்பான். போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த சாயங்காலம் வருவான். வந்து தன் தேவர்களுடைய நாமங்கள், பெலிஸ்தியனுடைய தேவர்கள் 5 தேவர்கள், அந்த தேவர்களுடைய யோசுவா 13:3 இருக்கு. ஆமா, 5 பட்டணத்தின் அதிபதிகள், அந்த 5 தேவர்களுடைய நாமங்களை சொல்லுவான். காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகள் அந்த தேவர்களுடைய நாமங்களை சொல்லுவான், போவான். இவன் வந்து அந்த தேவர்களுடைய நாமத்தை சொல்லும் போது டெய்லி காலையிலையும் சாயங்காலம் தேவர்களுடைய நாமங்களை சொல்லுகிறான் பெலிஸ்தியன். ஆனா இஸ்ரவேலர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவங்க அவர் நாமத்தை சொல்லாம இருக்கிறாங்க. அந்நியன் தன் தெய்வத்தின் நாமத்தை காலையும் மாலை உச்சரிக்கிறான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க சபையில வந்து பாடுனா மட்டும்தான் உண்டு. ஆமென். எல்லாரும் நாமம் சொல்றாங்க, நாமம் சொல்றாங்க, தங்கள் தெய்வத்தின் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சபையே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வந்து சொல்லிட்டு போறான், சொல்லிட்டு போறான். வந்து நிற்பான், வந்து நின்று ஈட்டியை காட்டுவான், பட்டயத்தை காட்டுவான், ஹெல்மெட்டை காட்டுவான், அப்படி வச்சிருப்பான். அவ்வளவுதான். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவன் உள்ள என்றாகிறான், உள்ள என்றாகிறான். அவன் என்ன பண்றான்னு பார்க்கிறான். அவன் என்ன பண்ற, தங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்றாங்க. ஆமென். இவனுக்கு அவருடைய நாமம் தெரியும். அந்த நாமத்தில் களி கூறுகிறவன், அந்த நாமத்தை சொல்லி தப்பினவன், அந்த நாமத்திலே வாழ்கிறவன், அவருக்கு முன்பாக இவனுடைய தேவர்கள் ஒன்றுமில்லை. 5 தெய்வர்களின் நாமத்தை பெலிஸ்தியன் சொல்லும் போது, ஒவ்வொரு காசான்னு சொல்லும் போது ஆட்டிலிருந்து தாவீது ஒரு கல் எடுக்கிறான். அஸ்தோத்னு சொல்லும் போது இன்னொரு கல் எடுக்கிறான். அஸ்கலோன் சொல்லும் போது ஆமா இன்னொரு கல் எடுக்கிறான். காத்துன்னு சொல்லும் போது இன்னொரு கல் எடுக்கிறான். எக்ரோன் என்று சொல்லும் போது இன்னொரு கல் எடுக்கிறான். கோலியாத்துக்கு வந்துச்சு கோபம், நான் என்ன நாயா? கரெக்ட். நீ இவ்வளவு நேரம் ஒவ்வொரு பேரை சொன்ன, அது மொத்தமா சேர்த்து சொல்லிட்டு போ. உன் தேவர்கள் உனக்கு பெரிதா இருக்கலாம், ஆனால் என் தேவனுக்கு முன்பாக இவர்கள் எல்லாம் ஒன்றுமே ஒன்றுமே. தாரி தாரி, நல்ல கரங்களை தட்டி உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் தாரி, உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? ஆமென், 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 ஆமென். நல்ல கவனமா கேளுங்க, நமக்கு நேரம் வேகமாய் போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த இடத்துல ஆமென், சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல வந்து நிக்கிறான். ஆமென். ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிக்கிறான்? சீனாய்க்கு போயிடக்கூடாது, அடுத்து கானானுக்கு போயிடக்கூடாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில டிராவல் பண்ண வேண்டிய பாதை, பயணிக்க வேண்டிய பாதையில பயணிக்க முடியலன்னு அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கு. அதை மேற்கொள்ளணும். அதுக்கு நாம் பலப்படணும், பலப்படணும். என் பார்வைக்கு அமலேக்கியன் பெரியவனாய் தெரிகிறானா, கர்த்தர் பெரியவராய் தெரிகிறாரா? நான் பின்வாங்கிட்டேன்னு அமலேக்கியன் அடிச்சிருவான். பலவீனன் அடிக்கிறான், இங்க பின்வாங்குகிறவர்களை அடிக்கிறான். 14வது அதிகாரம் அதனுடைய
1வது வசனத்துல மோசே பின்வாங்குகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. வாய்க்காது. பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து வாய்க்காதுப்பா, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாத, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார். அப்ப நான் என்ன செய்யணும், நீ கர்த்தரை பிரியப்படுத்த பாரு, உன் ஃபோக்கஸ் அதுவா இருக்கட்டும். கர்த்தர் உன் கூட இல்லாம நீயா போகாத. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரும் 14:43, அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். அடுத்த வார்த்தை, நீங்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். அன்னைக்கு நாங்க எகிப்தை விட்டு வந்தோம்ல, அன்னைக்கு நாங்க செங்கடலை கடந்து போனோம்ல, அன்னைக்கு நாங்க ரெவிதீமில இருந்து வந்தோம்ல, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாருப்பா. இப்ப நீ பின் வாங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்குள்ளதை நினைச்சு துணியாத. அமலேக்கியன் இந்த தருணத்தை பார்த்து அடிப்பான். அப்போ இப்ப நான் என்ன செய்யணும், இப்ப ஏறாத, வெயிட் பண்ண, அவரை பிரியப்படுத்த பாரு, நீ அவரை பிரியப்படுத்த பாரு. அவரை கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். என் கைவிட்டு போன சுதந்திரத்தை நான் திரும்ப கொள்ளணும்னா அதை தருகிறவரை நான் பிரியப்படுத்தணும். எனவேதான் தாவீது பாடுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று. ஆமென். திருப்பிக் கொள்ள விரும்புகிறவர்களுக்கு, சுதந்திரிக்க விரும்புகிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமோ பிரியப்படுத்துங்க. நீங்க வாழ்ந்திருப்பீர்கள், நீங்க நன்றாயிருப்பீர்கள். நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இவங்க ஏற துணிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவே. ஏன் அவங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டாமா? அவங்களுக்கு வேணும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். தடங்கள் வரும்போது உட்கார்ந்துடணுங்க. உட்கார்ந்து தாவீது வாழ்க்கையில அந்த 600 பேர் மட்டும் கல்லை தூக்காம இருந்திருந்தா வாங்க அந்த ஸ்பீட்லயே தாவீது போயிருப்பார். ஆனா 600 பேரும் கல்லை தூக்குறது பிரச்சனையில போனா நம்ம மனசு அதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசு அதை யோசிச்சுட்டு இருந்தா நம்ம பலவீனப்பட்டுருவோம். நம்ம மனசு அதை யோசிச்சுட்டு இருந்தா நம்ம திடீர்னு பின் வாங்கிடுவோம், உட்காந்துட்டா நான் போலாமா, நான் அதை பின்தொடர்வேனா. இதுதான் மோசே. பாளையத்தை விட்டு போகல. இவங்களுக்கு கானான் வேண்டாமா? வேணும். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை ஆயிட்டு. இப்ப நான் யாரை பிரியப்படுத்தணும்? கர்த்தரை பிரியப்படுத்தணும். இவங்க என்னன்னு பார்க்கலாம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மாம்ச பலத்துல எகிப்தை விட்டு வந்தோன்னு. மாம்ச பலத்துல இல்ல நாங்க, எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? இல்ல அவருடைய நிழல் நம்மை மூடலைன்னா அவுட். இவங்க ஏறுறாங்க. 45வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்லணும்னா, ஆமென், வேதம் மகத்துவம் உள்ளது. பேசிட்டே இருக்கலாம். டைம் தான் 2 கிளாக்லயும் ஸ்பீடா தான் ஓடுது. ஆமென். முந்தி அது கொஞ்சம் ஸ்பீடா ஓட, இதை பார்த்து பிடிச்சு வைக்கலான்னு பார்த்தா, இந்த வேவு பார்க்க போன கூட்டம் இருக்குல்ல, இதை விட சின்ன கூட்டம். யாராவது அவங்கள கை வச்சாங்களா? இல்ல. ஏன்? கர்த்தர் கூட இருந்தார். இப்போ போன கூட்டம் பெரிய கூட்டம், ஆனா அடி வாங்கிட்டு வந்தாங்கல்ல. ஏன்? கர்த்தர் கூட இல்லை. இங்க பெரியவன் யார் தெரியுமா? கூட்டம் சேர்க்கிறவன் அல்ல, ஆண்டவரோடு இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் பெரியவன். எனக்கு இந்த ஆள் தெரியும், எனக்கு இவங்களை தெரியும். இவன் அல்ல பெரியவன். காலையில் சொல்றார், பெரிய அவரை பெரிய. ஹல்லேலூயா. இல்லைன்னா அமலேக்கே மேற்கொண்டுருவான். எனக்கு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இத்தனை பாஸ்டர்ஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எனக்கு இவ்வளவு பேரை தெரியும், அவ்வளவு பேரை தெரியும். ஆமென்.
கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் உணர்த்துகிற காரியம் தான். அநேகர் சொல்லுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றோம். என் மீட்டிங்காக ஜெபம் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் கிருபையினால இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுவார். நான் உன் கூட இல்லைன்னா இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ண விட்டாலும் நீங்க கர்த்தர் கூட இல்லைன்னா. மோசே பார்த்தீங்களா, அப்படி பார்க்குறார், உடன்படிக்கை பெட்டி வர்றதுக்கு லீடிங் இல்லை, உட்காந்துட்டார். மோசே ஏன் உட்காந்து இருக்கிறீங்க? அவர் இல்லாமல் அங்கே போனால் அங்கே என்ன உட்கார வச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவரை மட்டும் பிரியப்படுத்துங்க. ஆமென். எல்லாரையும் பிரியப்படுத்த நினைக்கிறவங்களால ஒருத்தரையும் பிரியப்படுத்த முடியாது. அவரை மட்டும் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க முன்னாடி அமலேக்கன் முறிந்து போவான். நமக்கு அதுக்கு தான் டைம் இல்லை. நமக்கு அதுக்கு தான் மோசே உட்காந்துட்டாரு. ஆண்டவர் ஹட் பண்ணிட்டாங்க. அவர் கூட வரலன்னா, அதனால தான் மோசே சொல்லுவார், நீங்க எங்க கூட வரலன்னா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். ஆமென், ஆமென். நீ ரெவிதீமில் இருக்கும்போது அமலேக்கன் வருவான், உன்னை பிரமாணத்துக்குள்ள விடாதபடிக்கு. நீ கானானுக்கு சமீபிக்கும் போது அமலேக்கன் தன்னை காண்பிப்பான், உன்னை சுதந்திரிக்க விடாதபடிக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்லி 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30:1. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்க்கிறதுக்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. என்னதன் அர்த்தம்? தாவீது இல்லாத தருணத்துல அமலேக்கன் வருவான். தாவீது இல்லாத தருணம். பிரியமானவர்களே, ஏன் சத்துரு உங்களை இல்லாமல் ஆக்க துடிக்கிறான் தெரியுமா? செபிக்கிற தேவ பிள்ளை, உத்தரவாதம் எடுக்கிற தேவ பிள்ளை அந்த குடும்பத்தில் இருக்கிறது வரைக்கும் அமலேக்கனுக்கு வர முடியாது. எலியா சொல்றா, போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். அப்படியெல்லாம் எடுக்க முடியாது எலியாவே, நீ ஓடு. மோசே சொல்றார், என்னாகும் 11 உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிருந்தா என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. இல்லை மோசே, எடுக்க முடியாது. அதுல ஒரு யோசுவாவை கொண்டு வந்து நிறுத்தணும், அதுல ஒரு எலிசாவை கொண்டு வந்து நிறுத்தணும். இல்லைன்னா அமலேக்கன் சுட்டெரித்து விடுவான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பல இரவுகள் நினைத்திருக்கலாம், மரணம் அவ்வளவுதான், நாளைக்கு நான் எழும்ப மாட்டேன். அதை தாண்டி இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிக்க வச்சிருக்க காரணம், நீங்க இல்லைன்னா உங்க குடும்பத்துக்குள்ள அமலேக்கன் என்னைக்கோ வந்திருப்பான். ஆதியாகமம் 26:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26:18, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அப்போ பெலிஸ்தியர் ஆபிரகாம் துறவை எப்ப தூர்த்து போட்டாங்க? ஆபிரகாம் மரித்த. அப்ப ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அவர்களால் என்ன செய்ய முடியல? தூர்த்து போட முடியல. அப்போ பெலிஸ்தியன் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்? ஆபிரகாமுடைய சாவு. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சத்துருக்கள் என்ன சொல்றாங்க? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்கிறார்கள். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், யாக்கோபு எத்தனை மரண கண்ணிக்கு தப்பு வைக்கப்பட்டா, பின் நாட்களில் தான் புரிந்து கொண்டான் தன் மூலமாய் கோத்திரங்கள் வரப்போகிறதை. யோசேப்பை பார்த்து சொல்றார், நான் உன்னை பார்ப்பேனே நினைக்கல, ஆனா உன் பிள்ளைகளையும் பார்க்க வச்சுட்டா. காரணம் என்ன? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஆதரித்து வந்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, உங்க குடும்பத்தில் நீங்க இருக்க வேண்டியது. இல்லைன்னா அமலேக்கன் வந்துடுவான். ஒரு குடும்பத்தில் நல்ல நிலையில வேலை பார்க்கிறவங்க ரொம்ப தேவை. ஆனா அதை விட முக்கியமானவங்க யார் தெரியுமா? அந்த குடும்பத்துக்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்க. பவுல் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:29 அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார்.
நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்ன ஒரு பயம்! நான் போன பின்பு இந்த பவுல மாதிரி வாதிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், எல்லா அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆனா பவுல் ஊழியத்துக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து அடிதான் அடி. எத்தனை முறை நிர்வாணப்படுத்தப்பட்டான், எத்தனை முறை குளிரிலே தள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் மேல 39 சாட்டை அடி அடிக்கப்பட்டது. 40 அடி அடிக்க வேண்டும் என்பது சட்டம். 40 அடி அடித்தால் இன்னொரு தண்டனை அந்த அடிப்பட்ட நபருக்கு கொடுக்க கூடாது. இதனவேதான் பிலாத்து என்ன செய்கிறான்? இயேசுவை காப்பாற்ற விரும்பி 40 அடி அடிக்கும்படி தண்டனையை வழங்குகிறான். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? 39ஓட நிறுத்திட்டாங்க. ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா விழுந்திருந்தா அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காது. ஒரு அடி அங்க எக்ஸ்ட்ரா விழுந்திருந்தா நான் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. 39ஓட நிறுத்துன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விசை இயேசு தண்டிக்கப்பட்டார். இப்படி 5 முறை பவுல் தண்டிக்கப்பட்டார். 5 முறை. ஏன்? ஆமா, பவுலை பார்த்தாலே ஒரு பலவீனமானான். நல்ல உத்தரவாதம் எடுத்து செபிக்கிறவங்க அவங்க விரும்பப்படத்தக்க தோற்றம் அவர்களுக்கு இருக்காது. அவங்கள பார்த்தாலே எப்பவும் பலவீனம் தான், எப்பவும் படுக்க தான். ஆனா பவுலுக்கு ஒண்ணு தெரியும், நான் இருக்கிறது வர இந்த மந்தைக்குள்ள ஓனாய் வராது. நான் இருக்கிறது வர. இன்னைக்கு சிலரை உத்தரவாதம் எடுக்க வைக்கிறார். இன்னைக்கு சிலரை உத்தரவாதம் எடுக்க வைக்கிறார். சில முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சில கரங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியம். தாவீது 3 நாளைக்குள்ள வரதுக்கு 3 நாளைக்குள்ள சிக்கலாக வந்து அவன் உன்னை இல்லாமலாக்க பார்க்கிறான். ஏன்னா நீ இருக்கிறது வரைக்கும் அமலேக்கியனுக்குள்ள என்றாக முடியாது. இயேசு கிறிஸ்துவை இல்லாமலாக்க பார்த்தான். கர்த்தருடைய வேளை வரவில்லை. கர்த்தருடைய வேளை வந்தபோது அவர் பிதாவினிடத்தில் போகிறார். ஆனா வேளை வந்து பிதாவினிடத்தில் போவதற்கு முன்னே கர்த்தர் சபையை நிலைநிறுத்தினார். பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. சில ஜெப அறைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சில முழங்கால்கள் முடங்கி அநேக நாள் ஆனது. அமலேக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டான்ல. ஆமே, ஒரு நற்செய்தி. ஆமே, உயிருள்ளவைகள் பிடிக்கப்பட்டது, அழிக்கப்படல. மீதி எல்லாம் தான் அக்கினி இரையாக்கப்பட்டது. கௌரவம், நம்ம பெருமை, நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் அக்கினியில போடப்பட்டது. ஆனா நமக்கு தேவன் தந்த உறவுகள் ஏதோ ஒரு பிடியில் இருக்கிறது. நீ முழங்காலை முடக்கினார், நீ திடப்பட்டால், நீ பலப்பட்டால், நீ சகலத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, உத்தரவாதம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற சகோதரா சகோதரி, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். நீங்க இந்த வார்த்தைகளை தயவாக வீட்டில் போய் தியானிங்க. இல்லைன்னா திரும்ப கேளுங்க. இந்த செய்தியை, வசனத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. கேட்கலாம், மோசே மாதிரி எலியா மாதிரி என்னை ஆண்டவர் எடுக்காம இதெல்லாம் நான் பார்க்கணும்னா வச்சிருக்கிறீங்க. இல்ல, இதெல்லாம் நீ திருப்பி கொள்ளணும்னு வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடிந்தா 2 கரங்களையும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி? சிலர் மேல அந்த உத்தரவாதம் விழுகிறது. எப்படி அமலேக்கியன் வரலாமா வீட்டுக்குள்ள? தாவீதை நான் உன்னை தெரிந்தெடுத்தவன் அல்லவா? தாவீதை உன்னை நான் சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அவன் குடும்பத்தை விட்டுட்டிய தாவீதை. நீ பலப்படு தாவீதை, நீ பலப்படு. உன்னை நான் கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினேன், கோலியாத்து கிட்ட இருந்து காப்பாத்தினேன். ஆனா நீ உத்தரவாதம் எடுக்க வேண்டிய உன் குடும்பம் போயிட்டு. ஆண்டவரே அவ்வளவுதான் ஆண்டவரே. இல்ல தாவீதே, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தை திருப்பி, உன் முழங்கால்கள் மீண்டும் பலப்படட்டும்.
அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு, அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு. ஜீசஸ் 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 ஜீசஸ். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிப்போடு. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களால என்னை எழும்ப பண்ண முடியும். உங்களால 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 உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னீங்களே. சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, என்னை நினைத்தருளோடு சொல்லுங்க. என்னை நினைத்தருளோ, என்னை நினைத்தருளோ, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. அப்படியே கைகளை உயர்த்தி நான் எழும்புவேன், அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஜீசஸ் ஆண்டவர் என்னோடு அவர் பலத்தால். கைகளை உயர்த்தி வைங்கள். உங்களுக்கு ஆய்ச்சபிக்க விரும்புகிற நல்ல தகப்பன், இந்த பிரமாணத்துக்கு உட்படாதபடி, வாக்கு தத்துவத்துக்கு உட்படாதபடிக்கு, உத்தரவாதம் எடுக்க கூடாதபடிக்கு, பலவீனப்படுத்துகிற, சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா அமலைக்கின் பிடியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து, உடைய பிள்ளைகளை விடுவித்து, மீண்டும் புதிய பலன், மீண்டும் புதிய கிருபை, மீண்டும் புதிய சத்துவம் உடைய பிள்ளைகளுக்கு அருளி, இழந்து போனவை, நஷ்டப்பட்டவை, பறிக்கப்பட்டவை அனைத்தையும் 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 திருப்பி கொள்ளும்படிக்கு உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக, அனுகிரகம் செய்வீராக, அனுகிரகம் செய்வீராக. அமலேக்கன் மேற்கொள்ளுகிற பலவீனராய் நாங்க இருக்கக்கூடாது. அமலேக்கன் மேற்கொள்ளுகிற பின்மாற்றம் உடையவர்கள் நாங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். நீ ஏன் நினைச்சிருப்ப எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கண்ணை மூடும் போது ஈசாக்கு அங்கே நின்றான். மோசே கண்ணை மூடும் போது யோசுவா அங்கே நின்றான். எலியா கண்ணை மூடும் போது எலிசா அங்கே நின்றான். இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும் போது அப்போஸ்தலர்கள் அங்கே நின்றார்கள். உங்கள் ஸ்தானத்தில் இன்னொரு நபரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்து மட்டும், உங்கள் தலைமுறைகளை கொண்டு வந்து நிறுத்து மட்டும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அமலேக்கியனை மேற்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வார். என்னை எழும்ப பண்ணும். சத்தமா சொல்லுங்க, நான் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் பலத்தால். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கிருபையாய் காத்து சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.